ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தியே, மறுவூர் அரசியே. நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, இன்றைய தினத்தில் உன் வராகி அம்மா என்னை எப்படியாவது தொட்டுவிடு. உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தில் இருந்து உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. என் தங்கமே, இந்த நல்ல செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, அவர்களின் இல்லத்தில் இந்த தாயானவள் என்னுடைய ஆட்டம் எந்த அளவிற்கு களை கட்ட போகிறது என்பதையும் நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய். என் தங்கமே, துரோகத்தை செய்தவன் அங்கே அமைதியாக இருப்பது போல நடித்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் கெடுத்தது அடுத்தவர்களின் வாழ்க்கையை அல்லவா? அவனுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து அங்கே அமைதியாக தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல இருந்து கொண்டிருக்கிறார். இந்த துரோகிக்கு வாழ்க்கையில் முக்கியமான வேலை என்ன தெரியுமா? ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் நடக்காத ஒரு விஷயத்தை அவர்கள் செய்தது போல சித்தரித்து பேசுவது, தவறு எந்த எல்லைக்கும் செல்வது, யாரை பற்றி எப்படி சொன்னாலும் பரவாயில்லை, அவர்களின் வாழ்க்கை அழிந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அடுத்தவர்களை பற்றி பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு கொடூரமாக இருக்கிறது, யாராலும் அத்தனை எளிதாக அதனை ஜீரணித்து விட முடியாது. இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள், ஆனால் இவர்களை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் வெளியில் தெரியாதவாறு நடித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணரவில்லை. எத்தனையோ பேர் எத்தனையோ வார்த்தைகளினால் அவர்களை அசிங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையை அழிக்கின்றாயே என்று அவர்களை எத்தனையோ கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் தனக்கு எதுவும் நடக்கவில்லை என்பது போல அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்று சொல்லவா? என் தங்கமே, நீ நட்போடு பழகிய ஒரு உறவு ஒன்று இன்று எதிரியானவர்கள் இடத்தில் கை வளர்த்து கொண்டு உன்னை அவர்களிடத்தில் அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறது. எப்படியெல்லாம் அவர்களை பற்றி உன்னிடத்தில் பேசியதோ அதே போல இன்று உன்னை பற்றி அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இதனால் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் நடக்கப் போகிறது என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறோமே, இதனால் நம்மை பற்றி யார் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி எந்த கவலையும் படவில்லை. எப்படியாயினும் உன்னுடைய வாழ்வில் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும். உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சிரிப்பை உனக்கு நிரந்தரமாக்கி விடக்கூடாது என்பதில் அவர்கள் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் யாரை பற்றியும் பேசிவிடலாம். ஆனால் பேசிவிட்ட பிறகு மீண்டும் அந்த வார்த்தையை ஒரு நாளும் அள்ள முடியாது. யாரிடமும் அதன் பிறகு மன்னிப்பு கேட்டாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்க போவது கிடையாது. என் தங்கமே, நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள். உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய். என் தங்கமே, உன்னை எப்படி தெரியுமா அவர்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? ஒருவரை ஒருவர் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. மாறாக உன்னை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இருவரும் சேர்ந்தது போல நடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நடிப்பு நீண்ட நாட்களுக்கு செல்லுபடியாகாது. இடையிலேயே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கும். அந்த நேரத்தில் என் குழந்தை, நீ சந்தோஷப்படுவாய். என் தங்கமே, இந்த துரோகியிடம் இருந்து உனக்கு வரக்கூடிய நல்ல செய்தி இதுவாக கூட இருக்கலாம். துரோகிகள் ஒன்று சேர்ந்து அடுத்தவர் வாழ்க்கையை அழிக்க நினைப்பார்கள். ஆனால் அவர்களாலேயே அவர்களின் வாழ்க்கை அழிந்து போகும் என்பதை மறந்து விட்டார்கள். என் தங்கமே, இனி இந்த வராகி என்னுடைய ஆட்டம் அங்கே எப்படி இருக்க போகிறது என்று தெரியுமா? எந்த ஒரு சூழ்ச்சியினால் மற்றவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்களோ, எந்த ஒரு சூழ்ச்சியினால் உன் வாழ்க்கை
வாழ்க்கையை அழிக்க அவர்கள் துணிந்தார்களோ அந்த சூழ்ச்சியினால் அவர்களை நான் வீழ்த்தப் போகிறேன். தெய்வத்தின் மீது ஒரு சிறு துளி அளவு கூட பயமில்லை. இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் கோவிலுக்கு சென்று தெய்வத்தை வழிபடுவதனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? தெய்வம் உனக்கு பரிசினை கொடுப்பதற்கு பதிலாக அதிகபட்சமான தண்டனையை கொடுத்து விடுவார்கள் என்ற இந்த பயம் அவர்களுக்குள் இருந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் செய்திருக்க மாட்டார்கள். என் தங்கமே, வாழ்க்கையில் உனக்கு இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமோ அத்தனை கஷ்டங்களையும் அனுப்பி இப்பொழுது உனக்கு அவர்கள் கொடுமையை செய்ய துணிந்து நிற்கிறார்கள் அல்லவா? அதற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். யார் வாழ்க்கையை அழிக்க நினைத்தோம் என்று ஒரு சிறு துளி அளவு கூட யோசிக்காமல் முற்பட்டு விட்டார்கள் அல்லவா? என் தங்கமே, ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்துகொள். என் தங்கமே, வாழ்க்கையில் ஒன்று மட்டும் எல்லோருக்கும் நிரந்தரம். அவர்கள் செய்கின்ற பாவங்களும் புண்ணியங்களும் நிச்சயமாக அவர்களை தொடர்ந்து வரும். இப்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாவம் அவர்கள் வாழ்க்கையை வாழ விடாமல் நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை எல்லாம் ஒரு நாள் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, நீ கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் இவர்களால் தான் ஏற்பட்டதோ என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் உனக்கு சோதனையை கொடுத்தார்கள். எதிரிகளாக இருக்க வேண்டும் என்றால் கூட அதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீ துரோகியாக இருப்பவன் இப்படியும் இருப்பானா என்று நினைத்து மனவேதனை படுகின்ற அளவிற்கு தான் உன் கண்களில் அவர்கள் பட்டார்கள். எதிர்பாராத துரோகிகளை சந்தித்ததினால் என் குழந்தை, மனதளவில் நீ மிகப்பெரிய வேதனையை எல்லாம் சந்தித்து விட்டாய். இனிமேலும் இப்படியே தொடருமானால் இந்த வாழ்க்கை நம்மை எங்கே கொண்டு சேர்க்குமோ என்று நினைத்து என் குழந்தை பயந்து கொண்டிருந்தாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருந்துதான் உனக்கான நல்ல செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, துரோகம் செய்கின்றவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்துதான் ஆக வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் தொடர்ந்து வரும் என்பதை புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவித்து அதன் பிறகு வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற வெற்றியினை நிச்சயமாக ஒரு நாள் பெற்று விடுவாய். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் பொய்யாக போகிறது. இவர்களின் இல்லத்திற்கு இந்த தாயானவள் இவர்களினுடைய எண்ணங்களை அழிக்க சென்றிருந்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். இவர்கள் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுங்கி செல்ல முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் அதிகமாக பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை எளிதாக அதனை விட்டு விடுவது கிடையாது. சிலர் அவர்களினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளின் தரத்தை பொறுத்து மற்றவர்களை மன்னித்து விட்டு விடுகிறார்கள். ஆனால் இந்த வராகி நான் தெய்வம் அல்லவா? நான் அத்தனை சுலபமாக அவர்களுக்கு அதற்கான பாடத்தினை புகட்டாமல் விட்டுவிட மாட்டேன். என் தங்கமே, உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் இன்று அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்களை புரிய வைத்துதான் ஆக வேண்டும். என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் சரி, இவர்கள் மனநிலையில் நான் மாற்றங்களை கொண்டு வந்து உன் முன்னால் மண்டியிட வைக்கிறேன். துரோகத்தை செய்தவன் மனம் வேதனை படக்கூடிய நாள் வந்துவிட்டது. என் செல்ல குழந்தையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கிறது. உன்னை நெருங்குவதற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது என்னை மீறிதான் உன்னை தொட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஒரு திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று. வாழும் காலத்தை உனக்கு நரகமாக்கி தர வேண்டும் என்று உன் எதிரி திட்டம் போட்டிருக்கிறான். அந்த திட்டத்தை முறியடிக்கத்தான் இப்போது நான் வந்திருக்கிறேன். நேரமில்லை என்று சொல்லி தாண்டி சென்று விடாதே. காலம் மிக குறைவாக இருக்கிறது. என் தங்கமே, வாழும் நாட்களை நீ இன்பமாக வாழ வேண்டும். இந்த நேரத்தை, இந்த 2 நிமிடத்தை எனக்காக நீ கொடுக்காமல் போய்விட்டால், அவன் போட்டிருக்கும் திட்டம் நடந்துவிட்டால் உன் வாழ்நாள் முழுவதும் வீணாகிவிடும். என் அன்பு குழந்தையே, அவன் அப்படி என்ன திட்டம் போட்டான் தெரியுமா?
உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல அவன் திட்டமிட்டு இருக்கிறான். உனக்கு துணையாக இருக்கும் உன் குலதெய்வத்தை அவன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அவன் அங்கு காலடி எடுத்து வைக்கப் போகிறான். அவன் பாதம் உன் குலதெய்வ கோயிலில் பட்டுவிட்டாலே உனக்கு தீட்டாகிவிடும். ஏனென்றால் அவன் உனக்கு எதிரி. அவன் உனக்கு செய்வினை செய்தவன். அவன் உனக்கு தீங்கு நினைப்பவன். அவன் நீ எப்போது அழிவாய் என்று நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறவன். இப்படிப்பட்டவன் உன் குலதெய்வ கோயிலுக்குள் அடியெடுத்து வைத்தால் உன் வாழ்க்கை எந்த நிலைக்கு மாறும் என்பதை நீ யோசித்து பார்த்தாயா? எத்தனை அவசரத்தில் நான் வந்திருக்கிறேன், ஆனால் நீயோ எத்தனை அலட்சியத்தோடு என்னை பார்க்கிறாய். என் மனம் எத்தனை பாடுபடும் என்பதை நீ யோசித்து பார்த்தாயா? நீ ஒரு பிள்ளை இல்லை எனக்கு. எனக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தும் நீ ஆபத்தில் இருக்கிறாய் என்று உன்னை காப்பாற்ற வந்தேன். ஆனால் நீயோ அலட்சியத்தோடு என்னை பார்க்கிறாய். நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதால் தானே இந்த அலட்சியம். எத்தனை பிள்ளைகள் நான் வரவில்லை என்று கண்ணீரோடு எனக்காக காத்திருக்கிறார்கள் என்று தெரியுமா உனக்கு? அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஏனென்றால் எத்தனை முக்கியமான காரியத்திற்காக, எத்தனை பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நினைத்து உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்ற உண்மையை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிய வந்தால் நீ வேதனைப்பட்டு விடுவாய். அந்த வேதனை உனக்கு வேண்டாம் என்றுதான் நான் வந்திருக்கிறேன் உன்னை தேடி. என் அன்பு பிள்ளையே, வாழ்நாள் முழுவதும் இப்படி கஷ்டப்பட்டு பயப்பட்டு வாழ வேண்டுமா? உன் எதிரியை பார்த்து அச்சத்தோடு வாழ வேண்டுமா? உன் எதிரிக்கு பயந்து பயந்து உன்னுடைய காரியங்களை நீ செய்ய வேண்டுமா? எதிரியின் கண்மறைவில் இருந்து ஒளிந்து ஒளிந்து நீ வாழ வேண்டுமா? அப்படி வாழ்ந்தால் உனக்கு போதுமா? இல்லை உன் அன்னையின் வாக்கை மதித்து கேட்பாயா? இரண்டில் ஒரு முடிவெடு. நேரம் குறைவாக இருக்கிறது. அவன் பாதம் உன் குலதெய்வ கோயிலில் பட்டுவிட்ட கூடாது. அவன் தயாராகி விட்டான். இன்று உன் நிலை மாறப்போகிறது. இப்போது என்னை மதித்து நீ இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருந்தால் தடைகளை கொடுத்த அந்த தீய சக்தியை நான் அழித்துவிடப் போகிறேன். அந்த கெட்ட குணம் கொண்டவனை நான் அழித்துவிடப் போகிறேன். அவன் பாதத்தை நான் விளங்காமல் செய்வேன். அவன் பாதம் உன் குலதெய்வ கோயிலில் படாமல் செய்வேன். உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன். உன் இன்பத்தை திரும்ப கொடுப்பேன். துயரத்தை நான் துடைத்து விடுவேன். இப்படி பல நல்ல காரியங்கள் இன்று நடக்கும். இன்று நடக்கும் இந்த காரியங்கள் யார் தடுத்தாலும் நிற்கப் போவது இல்லை. இன்று நடந்தே தீரும். கலக்கத்தோடு இருக்காதே. எதிரி இல்லாத வாழ்வு வேண்டும் என்று தானே கேட்கின்றாய். கட்டாயம் உனக்கு நான் அதை கொடுப்பேன், நீ என்னை மதிக்கும் வரை. உன் உள்ள குமுறலை கொட்டி தீர்த்துவிடு என்னிடம். மனதிற்குள்ளே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழக்கிறாய். உனக்கான தீர்வை நான் உடனடியாக தரமாட்டேன். அதில் உன்னை பக்குவப்படுத்தி உறுதியான மனநிலைக்கு மாற்றி எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்படி உன்னை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவேன். என் அன்பு குழந்தையே, யாரும் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க நினைத்தாலும் அதை நான் நினைத்தால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்பதை நீ உன் நினைவில் கொள். உன் வாழ்க்கை என்றும் அழகானதாக இருக்கும். அதை நான் தான் உனக்கு கொடுப்பேன். மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தாலும் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று புலம்பாதே. உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும். எது நடந்தாலும் ஒன்றை நினைவுகொள். துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல, பக்குவப்படுத்த. இன்பங்கள் உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியை பெற வழிவகுக்கும். என் அன்பு பிள்ளையே, முழு மனதோடு நீ என்னை அழைத்து கொண்டே இருந்தால் போதும். உன் வாழ்க்கையில் எதிரிகளை அழித்து நான் உன்னை வாழ வைப்பேன். அன்பு பிள்ளையே, நல்ல காலம் பிறக்கப் போகிறது. நல்வாழ்வு ஒளிரட்டும். உன் குலதெய்வமும் நானும் சேர்ந்து உன்னை பாதுகாத்து கொள்வோம். என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனைகளுக்கும் நீ மட்டும் பொறுப்பு கிடையாது. உன்னுடைய வினைகளும் பொறுப்பாக இருக்கிறது.
இந்த பதிவினை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ அடையப் போகிறாய். தாயே, அது நல்லவையா கெட்டவையா என்று நீ கேட்டால் நிச்சயமாக அது நல்ல மாற்றங்களாகத்தான் உனக்கு அமையப் போகிறது. உன்னை யார் அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் என்னை தாண்டிதான் உன்னிடத்தில் வர வேண்டும். ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை, எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளை. நீ என் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையோடு இரு. அவர்கள் இதை எனக்கு செய்கிறார்களே, இவர்கள் எனக்கு அதை செய்கிறார்களே என்று பயத்தோடும் பதட்டத்தோடும் இருக்காதே. என் மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுமையோடு இரு. அவர்களுக்கு தக்க பதிலடியை நான் தகுந்த நேரத்தில் கொடுப்பேன். நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உனக்குள் தான் இருக்கிறேன். உன்னை எப்பொழுதும் வழிநடத்தி செல்வது நான் மட்டும்தான். நீ நல்லதே நினை, உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். இன்று உன் எதிரியின் செய்தியினை உன் செவிகளில் நீ கேட்பாய். இன்றோடு உன் பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகிறது. என் தங்கமே, அதற்கு முதலில் நீ அதை நம்ப வேண்டும். நீ முழுமையாக நம்பினால்தான் உனக்கு அது கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, காலையிலிருந்து உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஒரு அவசர செய்தியையும் உனக்காக இன்று உன் வராகி நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி என்ன அவசர செய்தியாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அம்மா உனக்கான செய்தி என்னவென்பதை சொல்கிறேன். என் குழந்தையே, இதை கேட்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் என் பிள்ளையே, அந்த அளவிற்கு மனவேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை இன்று என் பிள்ளை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லார் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக அந்த உறவு என்றோ திட்டங்களை தீட்டி அதை இன்று செயல்படுத்தியும் இருக்கிறது. என் பிள்ளை நீயும் வெள்ளந்தி போல இருந்து கொண்டு மற்ற விஷயங்களை பற்றி எதிலும் தலையிடாமல் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் இருந்ததனால் இன்று அவர்கள் கொடுத்த அந்த ஏமாற்றத்தினை நீ எளிதாக சந்தித்து விட்டாய். என் பிள்ளைக்கு இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்கள் என்ற எண்ணம் ஒருபோதும் மனதில் கிடையாது. யார் என்ன செய்தாலும் அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்று நீ ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாய். யார் என்ன செய்தாலும் அவர்களை பற்றி சற்றும் நீ எந்த விதமான செயல்களையும் ஒருபோதும் எதிர்த்து செய்ய நினைத்தது கிடையாது. அவர்கள் செய்வது அவர்களுக்கு வந்து சேரும் என்பதில் உனக்கு அத்தனை பெரிய நம்பிக்கை. அதனால் அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும், நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று இருந்து கொண்டிருந்த என் பிள்ளை, ஒரு பொது விஷயத்தில் உன்னுடைய தலையீடு அதிகமாக இருந்ததனால் அந்த பொது காரியத்தில் இருந்து நீ நேர்மையாக இருந்ததை அவர்கள் பிடிக்காமல் அதிலிருந்து உன்னை விலக்கி வைப்பதற்காக எல்லா செயல்களையும் செய்ய தொடங்கினார். என் தங்கமே, அவர் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உடன் சேர்ந்து கொண்டவரும் உனக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். அவர்கள் முதலில் ஆடிய நாடகம்தான் உன்னால் இன்று மறக்க முடியாததாக இருக்கிறது. ஒருவரை அவருக்கு எதிராக செயல்படுத்துவது போல தூண்டிவிட்டு நீ அவருக்கு துணையாக நிற்பது போல மற்றவர்கள் முன்னிலையில் காட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து உன்னை விலக்கி வைத்தார்கள். என் தங்கமே, என் குழந்தைக்கு இதுவெல்லாம் வருத்தம் கிடையாது. இதிலெல்லாம் எந்த ஒரு மனக்கவலையும் கிடையாது. ஆனால் துரோகம் என்பது உடன் இருந்து கொண்டே செய்வதுதான் வேதனையை அளிக்கிறது. இத்தனை நாட்களும் உனக்கு அதில் இருந்த பொறுப்பு, நீ செய்த தியாகங்கள், அதன் பின்னால் நின்று கொண்டு நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் நினைவில் இருக்கிறது. எத்தனை ஆத்மார்த்தமாக செய்த ஒரு வேலையை இத்தனை எளிதாக அவர்கள் கொச்சைப்படுத்த நினைத்தார்கள் என்றுதான் என் குழந்தைக்கு மனதில் வேதனை அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நீ நினைத்தது
ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் இந்த நபரினுடைய வேலைகள் என்பதை இப்பொழுது நீ புரிந்து கொண்டாய். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த நீ இப்பொழுது மற்றவர்கள் மத்தியில் குற்றவாளியாகவும் உன்னை வேண்டாம் என்று விலக்கி வைக்க நினைத்த அவரும் அங்கு நல்லவர் போலவும் நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய நாடகமும் ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும். அதுவும் இந்த வராகி அத்தனை சுலபமாக இவர்களை விட்டுவிட மாட்டேன். தவறுகளை செய்ய நினைப்பவன் என் முன்னால் செய்து கொண்டு என்னுடைய பிள்ளையாகிய உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதை நான் இத்தனை நாட்கள் பொறுத்து கொண்டு பார்த்து இருப்பதற்கு காரணம், இவர் எந்த எல்லை வரைதான் செல்கிறார், தெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு இவர் ஆடிய நாடகம் எத்தனை நாளைக்கு என்றுதான் பார்ப்போம் என்றுதான். உன் அம்மா நான் பொறுமையாக காத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது என் குழந்தை என் அருகில் வந்து நிற்க முடியாத அளவிற்கு அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் அதிகமாகிவிட்டது. அவர்களினுடைய ஆட்டங்கள் அதிகமாகிவிட்டது. கொடியவனின் ஆட்டம் அடங்கி போகின்ற நாள் நெருங்கி வந்து விட்டது. என் தங்கமே, நான் உன்னோடு பேச நினைத்த இந்த விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, நீ மனம் கலங்காதே. தெய்வம் உனக்குதான் துணையாக நிற்கின்றது. உன் மீது யார் எந்த பழியை தூக்கி போட்டாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கு திரும்பி ஒரு நாள் செல்லும் என்பதை நான் உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்தது இவர்களை பற்றி எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல. இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காக தான் அம்மா உனக்கு இவர்களை அடையாளம் காட்டி இருக்கிறேன். யாரெல்லாம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உனக்கு நல்ல பாடத்தை புகட்டி இருக்கிறேன். என் தங்கமே, அதனால் நீ வேதனைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் கவலைப்படாமல் இரு. நான் உன் தாய் அல்லவா? நிச்சயமாக உன்னை என்னை நோக்கி வரவழைப்பேன். ஒருபோதும் என்னை விட்டு உன்னை பிரித்திருக்க நான் விட மாட்டேன். நான் இன்று அமைதி காத்தது போல உனக்கு தோன்றலாம். ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் ஆடி முடிக்கட்டும் என்றுதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளை, நீ என் அருகில் வந்து நிற்பாய். நீ என்னை காண்பாய். நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு அத்தனை ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். நீ என் அருகில் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, என்னுடைய ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சூழ்ச்சிகள் வேண்டுமானால் உன்னை வீழ்த்தி இருக்கலாம். ஒருபோதும் தெய்வத்தின் அன்பிலிருந்து நீ வீழ்ந்து போகவில்லை என்பதை புரிந்து கொள். தெய்வத்தின் அன்பினை அங்கே மற்றவர்களிடம் விலை பேசி முடிக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீயோ என் மீது ஆத்மார்த்தமான அன்பு கொண்டு இத்தனை நாட்களும் எனக்கு நன்றியோடு நீ இருந்திருக்கிறாய். உன்னுடைய அன்பினை ஒரு நாளும் நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை. நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் நன்கு அறிவேன். ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, உனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை என்று எனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாக செய்திருக்கிறாய். தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நீ செய்த ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக உன் தாயானவள் என்னிடம் இருந்து உனக்கான நல்ல பதில் கிடைக்கத்தான் போகிறது. இந்த வராகியினுடைய அன்பினை முழுமையாக புரிந்து கொண்ட என் பிள்ளை அல்லவா நீ? இப்பொழுது நீ நினைக்கலாம், அம்மா, நான் தினமும் வணங்குகின்ற தெய்வம், என் மனதில் இருக்கின்ற தெய்வம் வராகி நீ இருந்தாலும் நான் எல்லா தெய்வங்களையும் வணங்குகிறேன். குலதெய்வத்திடம்தான் எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வமும் நான் தான் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, தெய்வம் என்பது ஒன்றுதான். எல்லோருமே வேறு வேறு பெயரில் வேறு வேறு ரூபத்தில் உனக்கு காட்சி அளிக்கிறோமே தவிர மற்றபடி எல்லோருமே ஒரே உருவம்தான் என்பதை நீ மறந்து விடாதே.
விடாதே என் தங்கமே. அதனால் நீ யாரை வணங்கினாலும் சரி, அங்கே உன்னை ஆசீர்வதிக்க இந்த வராகி நின்று கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய குலதெய்வத்தை வணங்காததால் தான் இத்தனை சூழ்ச்சிகள் நடந்திருக்கிறது என்று எப்பொழுதும் நினைக்காதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் முறியடித்து உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருவேன். இவர்கள் முன்னால் நான் உன்னை நிச்சயமாக வாழ வைப்பேன். என் பிள்ளைக்கு மனதில் இத்தனை கஷ்டங்களை கொடுத்தவர்களை, இத்தனை காயங்களை கொடுத்த அவர்களை நான் எப்பொழுதும் மன்னிக்க மாட்டேன். அவர்கள் முன்னால் ஒரு நாளும் நீ வீழ்ந்து போகாதவாறு உன் அம்மா நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். அம்மா யாரையும் வாழ்க்கையில் இருந்து கீழே இறக்கி விழ வைக்க மாட்டேன். அதையும் தாண்டி ஒருவர் அத்தகைய நிலைக்கு வருகிறார்கள் என்றால் அவர்கள் செய்த பாவத்தினுடைய பலன்கள் அங்கே ஏறிக்கொண்டே செல்கிறது என்றுதானே அர்த்தம். என் தங்கமே, அவர்கள் வினையை அவர்கள் அனுபவிப்பார்கள். என் குழந்தை, நீ வருத்தப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நான் செய்து கொடுக்க நினைத்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உன் கண்முன்னே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தது இனிமேல் எல்லாமே நல்லபடியாக மாறும். என் தங்கமே, என் பிள்ளையோடு விளையாடியவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையை அனுபவிக்க அவர்கள் தகுதி உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். இவர்களை இனி ஒருபோதும் நீ காப்பாற்ற நினைக்காதே. ஏனென்றால் நீ அத்தகைய எண்ணத்தை கொண்ட குழந்தைதான். யாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டாம் அம்மா என்று என்னிடத்தில் நிச்சயமாக என் குழந்தை நீ கேட்கத்தான் செய்வாய். என் தங்கமே, இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் அம்மா உனக்கு பாதுகாவலாக இருந்து இது போன்ற துரோகிகளிடம் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கானது. நான் என்றுமே உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.